நம்ம எல்லாரும் சின்ன வயசில் பர்த்டேனா எவ்வளோ சந்தோஷமாக காத்திருப்போம். அன்றைக்கி நைட்டெலாம் தூக்கமே வராது இல்லையா? பட் ஆனால் டைம் ஆக ஆக காலங்கள் போக போக நம்ம வளர வளர ஒரு பர்த்டேவை எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும் மோஸ்ட்லி. ஸோ அதை நாங்கள் விட்டுடக்கூடாது. எங்களோட ஒரு பர்த்டேக்கும் ஏதாச்சும் பிளேஸ் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். இந்த விலாகும் அதை பற்றி தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை கைஸ் விலாக். இன்றைக்கி நாங்கள் சிறுவாபுரி போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை, கேப் வந்தாச்சு. ஸோ வாங்க அப்படியே நம்ம சிறுவாபுரி போகலாம். எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். மண்டே ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. ஸோ மண்டே ஆப்வியஸ்லி ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இன்றைக்கி எங்கேயாச்சும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் சிறுவாபுரி கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்ததே காரணம் பட்ஜெட் பற்றி யோசிச்சு தான். ஆப்வியஸாக சென்னை ஓஎம்ஆர் சைடில் இருக்கீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னா நம்ம எங்கே போவோம்? ஒன்று மால் போவோம், இல்லைனா ஏதாச்சும் தீம் பார்க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பிளேஸ் போவோம், இல்லைனா பீச் போவோம். ஸோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் தானே பக்கத்தில் போயிட்டு வருவோம் அன்னைய நாளுக்கு. ஸோ அதுக்கு ஆகிற அமௌண்ட்டும் இந்த மாதிரி ஒரு பிளேஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆகிற அமௌண்ட்டும் ரொம்ப வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 5 நாள் டீஃபால்ட்டாக அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பேன். என்னதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருந்தாலும் என்னோடய ஷிஃப்ட் டைமிங்ஸ் ஆஃப்டர்நூன் 1 o'clock அல்லது 12:30 to நைட்டு 10:30 அப்படி போயிடும். ஸோ எப்போவுமே எங்களுக்கு அபிமனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சாக டைம் கிடச்சதில்ல. அவனுமே வீட்லேயே தான் இருப்பான் அம்மா கூட. அப்படியே வெளியே போனாலும் ஈவினிங் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறமா ஒரு ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. பட் ஆனால் அவனுக்கு ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா, எல்லா குழந்தையும் டயர்ட் ஆகிடுச்சுன்னா தூங்கிடுவாங்க இல்லையா? இவனும் மார்னிங் வீட்டில் இருக்கும்போது ஒரு 8:30 அந்த மாதிரி தான் எந்திரிப்பான். ஆனால் எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா அவன் ஒரு விஷயத்தையும் அவ்வளோ நுண்ணியமாக நோட் பண்ணிட்டு வருவான். ஒரு காரு, ஒரு பைக்கு, ஒரு ஆட்டோ, இந்த மாதிரி எதையுமே விட்டுக்க மாட்டார் சார். சாரோட ஃபேவரட் வெஹிக்கிளே ஜேசிபி தான். ஸோ அவனுக்கு ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அவன் சோஷியலைஸ் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போயிட்டு புதுசாக ஒரு மனுஷங்க கிட்ட பழகிறது, சோஷியலைஸ் ஆகிறது, இது எல்லாமே இப்போது இருக்கிற ஜெனரேஷன் சில்ட்ரனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஒரு 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 வழித்தடம் பண்ணி தர வகையாக தான் நாங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி போன கோவில் சிறுவாபுரியில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு தான். மோஸ்ட்லி முருகன் கோவில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் முருகன் கோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலியமாக. அதனால சரி என்ன இருக்குது அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தோம். நிஜமாவே கோவில், அதை சுற்றி இருக்கிற கிராமம், அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இந்த விலாகில் அங்கே நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அது ஆக்சுவலி நான் சொல்ல மட்டும்தான் செய்ய போகிறேன். அதில் என்னோடய பெர்செப்ஷன் எதையுமே நான் ஷேர் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் வழக்கம் போல் ரொம்ப கூட்டம் இருக்கிற சைட் போக வேண்டாம், 100 rupees டிக்கெட்டில் போயிடலாம். ஸோ தட் சாமியுமே கிட்ட கொஞ்சம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி 100 rupees டிக்கெட்டில் போகணும். அது ஒரு 4-5 கியூ போயிட்டு கோவிலுக்குள்ளேயும் போச்சு. கோவிலுக்குள்ளே போனதும் அங்கே ஒரு கலெக்டர் சாமி கும்பிட வந்திருந்தார் போல். ஸோ அவருக்கு முன்னாடி 2 போலீஸ், அவருக்கு பின்னாடி 2 போலீஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அபிமன் கிட்ட சொன்னேன், சாமி நீ படிச்சும் இந்த மாதிரி ஆகிடு, அதனால் உனக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் எங்கே போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கோவில்கிட்ட நெருங்க 100 rupees கியூ வேறு சைடாக போகி 100 rupees கியூவில் வந்தவங்களும் 50 rupees கியூவில் வந்தவங்களும் பொது தர்ஷனில் வந்தவங்க எல்லாருமே ஒரே இடத்துல நின்று சாமி கும்பிடுற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி கர்ப்பகிரகத்துக்குள்ளே கூட எங்களை அலோவ் பண்ணல. இது எந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. சர்வீஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கி பிஸ்னஸாக மாறிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த கோவில் அந்த ஊரோட கோவில்.
எல்லாரும் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே உள்ளே போய் பார்க்க முடியாத நிலமை ஆக்கிடக்கூடாது இல்லையா நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஸோ எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நான் எந்த ஊரில் இருக்கனோ அந்த ஊரில் இருக்கிற முருகனை வார வாரம் போய் வழிபட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், முருகா வாரம் வாரம் உன்னை வந்து இங்கே மீட் பண்ண முடியாது என்னால், வேண்டுதலுக்காக நான் என்ன பண்ணுறேன், உங்களோட படத்தை வாங்கிட்டு போய் என் பூஜை அறையில் வச்சு அங்கே வந்து வாரம் வாரம் நான் வந்து உங்களுக்கு பூஜை பண்ணுறேன், என்னோடய வேண்டுதலை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.